பிரியமானவர்களே, இதோ அந்த வீட்டில் யாரும் இல்லை, எந்த காரியமும் இல்லை, இது பாவம் என்று கூட அவனுக்கு யாருமே போதித்ததில்லை, எந்த ஒரு வேத வசனமும் அவனிடத்தில் இல்லை, அவனுக்கென்று வாலிப கூடுகைகள் யாரும் நடத்தவில்லை, அவனிடத்தில் எழுதப்பட்ட வேத புத்தகமும் அவனிடத்தில் இல்லை, அவன் எந்த திருச்சபைக்கும் சென்றதில்லை. ஆனால் அவன் சொல்லுகிறான், இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இதோ அந்த பெண் அவனை தொந்தரவு செய்ததான அந்த பெண் என்ன செய்தாள் என்றால், தன்னை சுற்றி சுற்றி திரும்பி திரும்பி பார்த்தால் யாராவது பார்த்து விடுவார்களோ, யாராவது இருக்கிறார்களோ என்று சொல்லி யோசேப்பை போய் இழுப்பதற்கு முன்பாக அவள் தன்னை சுற்றி பார்த்தாள். ஆனால் யோசேப்பு என்ன செய்தான் தெரியுமா? அவன் சுற்றி பார்க்கவில்லை, அதற்கு மாறாக அவன் தலையை மேலே உயர்த்தி மேலிருந்து ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி